இவன் எப்படின்னா ஐ கான்டாக்ட் கூட பண்ண மாட்டான், பயந்துட்டு இருக்கானா என்னன்னு தெரியல, ஆனா ஒளிஞ்சுக்கிறான். எனக்கு ஒரு மைண்ட் தெரியாது. எனக்கு பேசினேன் அந்த பொண்ணு, ஐ மீன் நேர்ல பார்த்து பேசினேன் கொஞ்ச நாள்னா இவங்க கூட்டிட்டு போவாங்க, அவங்க கூட கேண்டீன் எல்லா இடத்துலயும் உட்காந்து பேசுவோம். கொத்தோடு குழலாட ஆட அந்த பொண்ணு என்னை பத்தி எனக்கு இது மாதிரிலாம் நடந்திருக்கு, இது மாதிரிலாம் இருக்கு, எனக்கு வந்து இவ்வளவு சோகம் இருக்கு, அதெல்லாம் சொல்லுவேன் சார். இவ்வளவு கஷ்டமா? அதாங்க எனக்கு அப்ப இருந்து தலை சுத்திக்கிட்டே இருந்திருக்கு. அதெல்லாம் அவளுக்கு பிடிக்கலன்னா அந்த பொண்ணுக்கு பிடிக்கலன்னா சும்மா செவனேன்னு கிடந்த இதயத்தை நீ பாட்டுக்கு போற போக்குல I love this guy. பாக்குன்னு வரண்டி விட்டு போயிட்டியே. என்ன முதல்ல இவங்களே வந்து என் ஃபேமிலியில இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அவங்களே சொல்லிடுறாங்க, அவங்க கேட்க மாட்டாங்க. அது இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்றாங்களா என்னன்னு தெரியல, அவங்க பிரச்சனைகள் அவங்க கிட்ட என்ன இருக்கும் எல்லாமே சொல்லிடுறாங்க. இது பாருங்க, நான் லவ் பண்ற ஸ்டேஜ்ல இல்ல, நிறைய பொறுப்புகள் இருக்கு, கடமைகள் இருக்கு. எடுத்துமே பேசலன்னு சொல்லல சார். கொஞ்ச நாள் ஒரு 15 days போக நம்மளும் ஜாலியா பேசுவோம், அவங்களும் ஜாலியா பேசுவாங்க. Many months later. ஒரு கட்டத்துல ஏதாவது ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கும்போது அவங்க ஏதாவது அவங்க ஃபீலிங்ஸா பேசும்போது நம்மளும் அது மாதிரி பேசுவோம். மனுஷனுக்கு கஷ்டம் நஷ்டம் வரலாம் ஜகஜம். இத போய் பெருசா நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு மனுஷன் இன்னைக்கு இருப்பான் நாளைக்கு இருப்பான். ஆனா இது கரெக்ட் தான். ஆக்சுவலா எனக்கு நான் பசங்கிட்ட பிடிச்ச விஷயம், இப்போ இந்த பசங்க வந்து ஜஸ்ட் அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணல. மெச்சூரிட்டியே இல்லாம வாழ்றீங்களாடா அப்படி? ஹானஸ்டாவே நான் யாரு, என்னோட சிக்கல் என்ன, எனக்கு இருக்கும் கவலைகள் என்ன, என் குடும்ப சூழ்நிலை என்ன, இதெல்லாம் சொல்றேன். தம்பி சூப்பரா சொன்னீங்க, இப்படிதான் இருக்கணும். தன் பலவீனங்களை வெளிப்படையா முன்வைக்கிறான். முன்னால ஆண் அப்படிலாம் பெண்ட்டு பேச மாட்டான், அவனுடைய பெஸ்ட் சைடு தான் காட்ட பார்ப்பான். சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெண்ணில் தட்டிடுங்க.